எம்மோடு கைகோர்த்து மனதுக்கு மட்டில்லா அமைதியை வழங்கும் ஒரு நித்திய தலைவரின் நிழலின் மகிழ்ச்சியில் திளைத்திருங்கள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். மஞ்சள் மற்றும் மிளகுக்கு நிர்ணய விலை விதித்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. திறமையானவர்களையும் பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைப்பது அரசாங்கத்தின் கொள்கை என அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுடன் தொடர்புடைய கைதிகளினால் சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண குழு நியமனம். கோவிட்-19 சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட நாடுகளில் இலங்கை முன்னிலை வகிப்பதாக இலங்கைக்கான நோர்வே தூதுவர் பாராட்டியுள்ளார். நியூசிலாந்திலிருந்து சீனாவுக்கு பயணித்த கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மஞ்சள் மற்றும் மிளகுக்கு நிர்ணய விலை வழங்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்காக மஞ்சள் மற்றும் மிளகு இறக்குமதியை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி அதிகரித்து வருமானத்தை ஈட்டுவதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கரும்பு, சோளம், முந்திரிகை, மிளகு, கருவா, கராம்பு, வெற்றிலை உட்பட சிறு பெருந்தோட்ட பயிர் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய ஏற்றுமதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் இன்று பகல் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன்போதே ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மிளகுக்கான தேவையினை உள்நாட்டில் பூர்த்தி செய்வதற்கும் அதனை ஏற்றுமதி செய்வதற்கும் முறையான திட்டம் தயாரிப்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சட்டமூலத்தை நீதியமைச்சர் அலி ஷப்ரி நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்தார். அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கமைவாக வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டது. இதேவேளை 20வது திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 2 வார கால பகுதிக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய கைதிகளினால் சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியினை குறைக்கும் வகையில் தீர்வு திட்டம் ஒன்றை ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் அலி சப்ரியின் ஆலோசனைக்கு ஏற்ப இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சின் மேலதிக செயலாளர் பியூமெந்தி பீரிஸ் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரச இரசாயன பகுப்பாய்வு திணைக்களம், சட்டமா அதிபர் திணைக்களம், போலீஸ் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களங்களின் பிரதிநிதிகளும் சட்டத்தரணிகள் சங்க அதிகாரிகளும் இந்த குழுவில் அடங்குகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. கோவிட்-19 சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்ட நாடுகளுக்கு இடையில் இலங்கை முன்னிலை வகிப்பதாக இலங்கைக்கான நோர்வே தூதுவர் டினி யோரன்லி எஸ்கடா தெரிவித்துள்ளார். அந்த சவாலில் வெற்றி கொள்வதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைக்கு அவர் பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவை பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் இன்று சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். 140 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை இலங்கைக்கு வழங்கியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மீண்டும் AAA விருதுக்கான அந்தஸ்தினை மீளவும் தக்க வைத்துள்ளது. இம்மீது நம்பிக்கை வைத்தமைக்கும் இந்த உன்னத விருதினை நாம் சுவீகரிப்பதற்கும் இந்த வரையறுக்கப்பட்ட தருணத்தில் கூட கைகோர்த்து நிற்கும் எமது வாடிக்கையாளர்களுக்கு தலை வணங்குகின்றோம். காப்புறுதி உரிமை கோரல்களுக்கு மதிப்பளித்து மாதாந்தம் 1.5 பில்லியனை வழங்குகிறோம். எம்மோடு கைகோர்த்து மனதுக்கு மட்டில்லா அமைதியை வழங்கும் ஒரு நித்திய தலைவரின் நிழலின் மகிழ்ச்சியில் திளைத்திருங்கள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று.
பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனநாயக ரீதியில் திறமையானவர்களையும் பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் கொள்கை என அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு துறையினை பலப்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அரச மற்றும் தனியார் துறைகளில் போட்டித்தன்மையை ஏற்படுத்தி நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வேலைத்திட்டத்தை உருவாக்குவது எதிர்பார்ப்பென அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முல்லைத்தீவு அம்பலப்பெருமாள் குளத்தின் பாலத்தை புனரமைக்குமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பாலம் சேதமடைந்திருப்பதால் பயணிகள் அச்சத்துடன் பயணிப்பதாக முறையிடுகின்றனர். இந்த விடயத்தை சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி பாலத்தை புனரமைத்து தருமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் கவனத்திற்கு கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். உலகச் செய்திகள். நியூசிலாந்திலிருந்து சீனாவுக்கு பயணித்த கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிழக்கு சீன கடலில் வீசிய புயலினால் இந்த கப்பல் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சுமார் 6000 கால்நடைகள் இந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்டன. இதேவேளை 43 பணியாளர்கள் கப்பலில் இருந்துள்ளனர். கப்பல்கள் மற்றும் விமானங்களின் உதவியுடன் குறித்த கப்பலை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் கடலோர பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான கப்பல் கடந்த 14ஆம் தேதி நியூசிலாந்திலிருந்து சீனாவின் டாங்சானில் உள்ள ஜிங்டாங் துறைமுகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பது மற்றும் அதனை விநியோகிக்கும் சர்வதேச கூட்டு முயற்சியில் அமெரிக்கா பங்கேற்காது என அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த வேலை திட்டத்தை உலக சுகாதார ஸ்தாபனம் தொடர்புபட்டிருப்பதனால் தீர்மானத்திற்கு தாம் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான மற்றும் செயற்திறன் கொண்ட தடுப்பு மருந்துக்கான அனுமதி வழங்கப்பட்ட பின் அதனை சமமாக பகிர்வதற்கான முயற்சியில் உலக சுகாதார அமைப்பின் தலைமையில் 172 நாடுகள் இணைந்துள்ளன. இந்த முயற்சியில் தற்போது அமெரிக்கா விலகி இருக்கிறது. தேனீக்களில் காணப்படும் விஷத்தன்மை மோசமான மார்பு புற்றுநோய் கலங்களை அழிக்கும் வல்லமை கொண்டதென பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தேனீக்களில் காணப்படும் மெலட்டின் என்று அழைக்கப்படும் விஷமே புற்றுநோய் கலங்களை அழிப்பதாக ஹாரி பெர்கின்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகரை சுத்தமாக வைத்திருத்தல் மற்றும் சுகாதாரத்தன்மையை பேணுவதனை இலக்காக கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களை இதன் மூலம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள லங்கன் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் சுற்றுத்தொடர் எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த சுற்றுத்தொடரில் பங்கேற்கும் காலி கிளோட்டீரியஸ் அணியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சைட் அஃப்ரீடி இடம் பிடித்துள்ளார். இந்த அணியின் பயிற்சியாளராக மொயின் கான் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. லங்கன் பிரீமியர் லீக் தொடரில் விளையாடுவதற்கு வெளிநாட்டு வீரர்கள் 30 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
ரத்தினபுரி மாவட்டத்தில் கித்துல் உற்பத்தியை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்துள்ளார். இதற்காக வங்கிக் கடன் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் உற்பத்தியாளர்களுக்கு உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்படவிருப்பதாக அவர் கூறினார். இதேவேளை உற்பத்திகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. பிரதேச ரீதியில் கைத்தொழில் துறையை விருத்தி செய்யும் நோக்கில் தொழில்பேட்டைகளை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ரத்மராணை, களுத்துறை, மில்லேவ, நாலந்த, உலப்பனை, மாக்காந்துர, உவா, பர்ணகம, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் முதற்கட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா. ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை 40% வரை கழிவுகள். இன்றே CIBக்கு வாருங்கள். மேற்கு சபரகமுவ, தெற்கு, மத்திய, வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உவா, கிழக்கு ஆகிய மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, வவுனி ஆகிய மாவட்டங்களிலும் இரவு வேளையில் அவ்வப்போது மழையும் அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். இவ்வாறு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்கியது CIB ஜனஜய வாசனா. ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை 40% வரை கழிவுகள். இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஞ்சள் மற்றும் மிளகுக்கு நிர்ணய விலை விதித்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. திறமையானவர்களையும் பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைப்பது அரசாங்கத்தின் கொள்கை என அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுடன் தொடர்புடைய கைதிகளினால் சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண குழு நியமிக்கப்பட்டுள்ளது. COVID-19 சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட நாடுகளில் இலங்கை முன்னிலை வகிப்பதாக இலங்கைக்கான நோர்வே தூதுவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூசிலாந்திலிருந்து சீனாவுக்கு பயணித்த கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.